ஆவியில் பகுத்தறிஞ்சு பார்க்கும்போது எல்லார் சிந்தையிலும் எல்லார் உள்ளத்திலும் ஒரு வித குழப்பங்கள், எதிர்காலத்தை குறித்து, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய சந்ததி எப்படி இருக்க போகிறது, ஒரு கால் மேட்டுக்கும் ஒரு கால் பள்ளத்துக்கும், இது நான் இப்போது செய்து கொண்டிருக்கிற காரியம் சாத்தியமான காரியமா, அல்லது தேவனுக்கு பிடித்தமான காரியமா, தேவனுக்கு பிடிக்காத காரியமா, அல்லது இது நிலைத்திருக்குமா நிலைத்திருக்காதா அப்படிங்கிற ஒரு திட்டவட்டம் இல்லாமல், ஒரு பிடித்தம் இல்லாமல் ஏதோ தள்ளாடி 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 நடக்கிற ஒரு சூழ்நிலை தான் ஒரு சில பேர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்க ஆவியில் பகுத்தறியும் போது. ஆனால் இதுக்கெல்லாம் மாற்று வழி. இப்போ நாளைக்கு என் பிள்ளை என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு இந்த தொழில் என்ன செய்ய போகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சில கலக்கங்கள், ஒரு சில வேதனைகள், இப்படியே என் குடும்ப வாழ்க்கை இருந்துருமா, இப்படியே என் பிள்ளைய வாழ்க்கை இருந்துருமா அப்போ நீங்கள் நினச்சி சில குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்று வழி, பரிகாரி இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அதாவது இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, இந்த சமாதான குலைச்சிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இயேசுவ சொல்கிறார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி ஒரு 100க்கு 100 ஒரு சந்தோஷமாக நான் குடும்பம் நடத்துகிறேன், 100க்கு 100 என் குடும்ப வாழ்க்கை திருப்தியாக இருக்குது, 100க்கு 100 என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னா ஏதோ ஊர் மக்களுக்கு முன்பாக, சொந்தக்காரங்களுக்கு மக்கள் முன்பாக நான் ஏதோ நானும் வாழ்கிறேன், நானும் குடும்பம் நடத்துகிறேன், ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அடுத்தவுடைய பார்வைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே பார்க்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்குமா அப்படின்னு பார்த்தா திருப்தி இல்லை. என் பிள்ளை நல்லா சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு ஒரு தாய் சொல்ல முடியல. என் மகன் நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கிறான் அப்படின்னு இன்றைக்கி ஒரு அம்மா சொல்ல முடியல. ஏதோ போகிற மாதிரி போய்கொண்டே இருக்கிறது, சமாளித்து குடும்ப வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது என்பது தான் எல்லா மக்கள் உள்ளத்திலும் இருக்கிறது. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன். அதை வருத்தங்கள் பட்டு பாரங்களை சுமந்து கொண்டு தான் குடும்பத்தை நடத்துகிறோம். யாருமே சுமக்காமல் குடும்பத்தை நடத்தலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரத்தை சுமக்கிறோம். கடன் பிரச்சனைங்கிற பாரத்தை சுமக்கிறோம், நிரந்தரமான வருமானம் இல்லை அப்படிங்கிற பாரத்தை சுமக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் நான் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒரு தனிமையில் நான் இருக்கிறேன், எனக்கு ஆறுதலுக்கு யாரும் கிடையாது, எனக்கு அடைக்கலத்துக்கு யாரும் கிடையாது, நான் படுத்து கிடந்தால் ஒரு டீ தண்ணி போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, ஒரு அனாதை போல் நான் இருக்கிறேன், என்னை ஆறுதல் படுத்த ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி அனைவர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி, ஆதியும் அந்தமும் முதலும் முடிவும் நம்முடைய தகப்பன் இயேசு இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கத்தோலிக்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, சுமை சுமந்து சோர்ந்துரு போகிற எல்லோரும் என்கிட்ட வாங்க. வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க. கத்தோலிக்க பைபிளில் சொல்லப்பட்டு சுமை சுமந்து சுமந்திருப்பார், அதாவது சுமையை சுமந்துக்கிட்டு பாரங்களை சுமந்துக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஒரு அமைதியை தருகிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் அப்படிங்கிறார். நம்ம இயேசுக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக நம்மளால் இயேசப்பா நம்மளை உயர்த்துவார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி நம்முடைய ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு கணம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு அந்தஸ்து, ஒரு தகுதி இருக்கணும். தாவீது வர விரித்தடைந்தது போல நாம் விரித்தடைய வேண்டும். மந்தை பெருகுவது போல நாம் எல்லாவற்றிலும் பெருக வேண்டும். நீ செய்வது எல்லாம் வாய்க்க வேண்டும். உன் சந்ததி ஒளிவுமர கன்றுகளை வளர்ந்துருக்கணும். உன் சந்ததி ஒளிவுமர கன்றுகளை வளர்ந்துருக்கணும். நீ பிள்ளைகளின் சமானத்தை உன் கண்ணு பார்க்கணும். நீ பெற்ற பிள்ளை இன்னொரு பிள்ளையை பெற்று அது சமாதானமாக வாழ்கிறத உன் கண்ணு பார்க்கணும்.
உன் பிள்ளையை கட்டி கொடுத்து உன் பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டு இருக்கிறத உன் கண்ணு பார்க்கக்கூடாது. உன் பிள்ளைகளை பார்க்கும்போது உனக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு பூரிப்பு உண்டாகணும். ஐயோ, என் மகன் நல்லா இருக்கிறா, என் மருமக நல்லா இருக்கான், ஒரு குறையும் இல்லை அப்படி சொல்லணும். அதுதான் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளும். ஆனால் இந்த நாளிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் மேன்மையாக்க கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் கனப்படுத்துவதற்கு மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கனம் என்பது ஒரு அந்தஸ்து, கனம் என்பது ஒரு தகுதி, கனம் என்பது ஒரு மேன்மை, கனம் என்பது ஒரு உயர்ந்த ஸ்நானம், உயர்ந்த பதவி அல்லது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க எல்லாரும் அண்ணாந்து ஆச்சரியப்படும்படியாக ஒரு கணம், அதுக்கு பேர் தான் கணம். அப்போ இந்த கணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய குடும்பத்தில் நாம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே கணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கணத்தை என்றால் ஒரு தகுதி அல்லது அந்தஸ்து அல்லது உயர்வு, ஒரு நல்ல மேன்மை, ஒரு நல்ல அதிகாரி, ஒரு நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு வேலை, 4 பேர் மதிக்கிற மாதிரி உங்கள் பிள்ளையை 4 பேர் மதித்து உங்கள் பிள்ளையை கையெடுத்து கும்பிடும்படி உங்கள் பிள்ளைய இருக்கணும்னா அது கணம், அந்த உயர்வு. அப்போ இது இந்த மாதிரி நம்முடைய குடும்பம், நம்ம பிள்ளைகள் 4 பேர் நம்மளை மதிக்கணும், நம்ம குடும்பத்தை 4 பேர் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கணம் தேவை. ஃபஸ்ட்டு இந்த கணம் எங்கேருந்து வருகிறது, எப்படி வர வைக்கிறது, நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் 4 பேர் மதிக்கும்படி. இப்போ நீங்கள் ஒரு கடன்காரனை இருந்துட்டு கழுத்துக்கு கத்தி பிரச்சனையோட வேதனையோட சிக்கலோட நீங்கள் இருக்கும்போது 4 பேருக்கு முன்னால் நம்ம வீட்டில் ஒரு கடன்காரன் நம்மளை திட்டிக்கிட்டு இருந்தானா நம்மளை பார்க்குறேன் என்ன செய்வாங்க, ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க, ஒரு எகத்தலமாக பார்ப்பாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதான் கடன்காரன் ரொம்ப கடனாகி போச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, கடன்காரன் இவ்வளோ கடனாகி போயிட்டானே, இது வேறு குடிச்சு காலி பண்ணிட்டானா, வேறு யார்ட்டையும் கொடுத்து போட்டு பண்ணது மோசம் இது பண்ணிட்டானா, இழந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமாக, ஒரு நக்கலாக, ஒரு தோற்று போன மாதிரி, ஒரு நிந்தனைக்குட்பட்ட மாதிரி நம்மளை என்ன செய்வாங்க, நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை கனப்படுத்த மாட்டாங்க. ஒருவேளை நம்மளுக்கு ஒரு தீராத ஒரு நோய், தீராத ஒரு விளைவுனா, ஒரு போராட்டம் நமக்கு இருக்குமானால் நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த நோய் அவனுக்கு இருக்கு, அவன் பக்கத்தில் போயிடாத, இந்த விளைவுன்னு அவனுக்கு இருக்கு, அவன் பக்கத்தில் போயிடாத, அந்த பக்கமே போகாத அப்படின்னு ஒதுக்கி தள்ளுகிற ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தர் நம்மளை இப்படி வைக்கலை. நம்மளை 4 பேர் பார்க்கும்படி, 4 பேர் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும்படி, 4 பேர் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியையும் மரியாதை கொடுக்கும்படி, ஆச்சரியப்படும்படி தான் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் அந்த கணத்தை, அந்த மரியாதையை, அந்த அந்தஸ்தை, அந்த தகுதியை, அந்த மேன்மையை, அந்த உயர்வை, அந்த வாக்குத்தத்தங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி என்றால், ஒருவன் என்னை கனப்படுத்தினால் பிதாவானவர், வசனம் என்ன சொல்லுது, ஒருவர் என்னை கனப்படுத்தினால் பிதாவானவர். அப்புறம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் 4 பேர் மதிக்கும்படி உங்களை கனப்படுத்தணும்னா நீங்கள் என்ன செய்யணும், அவரை கனப்படுத்தணும். என் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜாவை கனப்படுத்தணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தகுதி, துதி, ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை, தெய்வீக சக்கினா மகிமை, பிரசனம், அவரை நீங்கள் அந்தளவுக்கு உயர்த்தணும். அந்தளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும், அவரை துதிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும். எல்லா புகழும் இயேசுவே, அவர்னால தான் நான் இருக்கிறேன். நீங்கள் குடும்பமாக நிற்கிறது காரணம் இயேசு தான், இயேசு இல்லைன்னா நான் இல்லை. அவர் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, நான் செய்வதெல்லாம் வாய்ப்பதுக்கு அவர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு நன்றி, ஒரு அந்தஸ்து, ஒரு தகுதியை உங்கள் உள்ளத்திலேருந்து ஏசாப்பாக நீங்கள் செலுத்தும் போது நீங்கள் கனப்படுத்துறீங்க. நீங்கள் அவரை கனப்படுத்தும் போது, நீங்கள் அவரை மையப்படுத்தும் போது உங்களை அவர் கனப்படுத்துவார். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில ஊழியக்காரங்க சர்ச்சையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு போவாங்க. அப்போ சொல்லுவாங்க, சர்ச்சை அழகாக வச்சுருக்கிறீங்க, சர்ச்சைனால பெருசாக வச்சுருக்கிறீங்க, வீடு சின்னதாக கட்டியிருக்கீங்க, வீடு சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு போகிறவங்க, சர்ச்சை நல்லா வச்சுருக்கீங்க, வீடு எப்படி சின்னதாக வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன்,
முதலிடம் கர்த்தர். எல்லா கணமும் அவருக்கு தான், ரெண்டாவதான் நமக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும், எந்த அளவுக்கு கனப்படுத்தணும், எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கர்த்தரை கனப்படுத்தணும். இன்றைக்கி உங்கள் ஒரு பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, உயர்ந்த ரக ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டு அழகு பார்க்குறீங்க. ஆனால் அந்த பிள்ளையை கொடுத்த அந்த கர்த்தருக்கு கனத்தை செலுத்தும் போது கர்த்தர் மகிமடைகிறார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருடைய குடும்பமும் எல்லாருடைய பிள்ளைகளும் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல் உயர்ந்திருக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது. மாத்திரமல்ல, இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீங்க. உங்களுடைய சந்ததி ஒளியுமர கன்றுகள் போல வளர்ந்துருக்கும். உங்கள் சந்ததி எந்த சூழ்நிலை வெட்கப்பட்டு போகாது. உங்கள் சந்ததி, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரிவினைகள், சண்டைகள், மார்க்க பேதங்கள் எதுவுமே வராது. இது சத்தியம், இது உண்மை. அன்பார்ந்தவர்களே, ஒரு சில குடும்பங்களில் திருமணம் முடித்து கொடுத்து கணவன் மனைவி அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, சரியான ஒரு பிடித்தமான வாழ்க்கையில் அப்படி வாழ்கிற குடும்பங்கள் நிறையா இருக்கிறது. ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க, இன்றைக்கி கர்த்தருடைய அந்த பணியிலே பங்கு பெற்றுக்கிறவர்களுக்கு அவங்க சந்ததியில் பிரிவினை என்பதே கிடையாது. ஒரு சில குடும்பம் 4 பிள்ளை கட்டி கொடுத்துருப்பாங்க, 2 பிள்ளை வாழாவட்டியாக இருக்கும். அல்லது 2 பிள்ளை வந்து ஒரு உண்மையான ஒரு அன்பு இல்லாமல், உண்மையான ஒரு சமாதானம் இல்லாமல் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கூட சமயத்தில் பேப்பரில் பார்த்துருக்கலாம், யூடியூப் நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் பார்த்துருக்கலாம். கல்யாணம் ஆகி 78 நாளில் ஒரு லேடி தற்கொலை பண்ணி இறந்துக்குச்சு. சொத்து இருக்குது, பணம் இருக்குது, கட்டி கொடுத்த இடத்துல ஒரு உண்மையான அன்பு கிடைக்கல, கட்டி கொடுத்த இடத்துல உண்மையான ஒரு சமாதானம் இல்லை, கட்டி கொடுத்த இடத்துல வந்து உண்மையான ஒரு பராமரிப்பு இல்லை. இன்றைக்கி வந்து எதுக்கு மருமகள் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மகளுக்கு சம மருமகள். இன்றைக்கி வந்து அத்தை வந்து மகளை வந்து மருமகள் வந்து ஒரு மகள் போல் பார்க்கணும், பாவிக்கணும். அந்த அம்மா வந்து அம்மா போல் பாவிக்கணும், அதுதான் மருமகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளை வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ நகையை போட்டு வந்து கார் பங்களாவோட கொடுத்து 78 நாள் 300 நகை போட்டு 78 நாள் குடும்பத்தில் வாழ முடியலை. அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அதை நகை நட்டு போட்டு அழகு பார்த்து ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கும்படியாக ஒரு ஆடம்பரமான ஒரு திருமண வாழ்க்கையை நடத்தி ஊரே மெச்சிக்கொள்ளும்படி, அந்த ஏரியாவை மெச்சிக்கொள்ளும்படி அவ்வளோ ஆடம்பரமான ஒரு திருமண காரியத்தை நடத்தி 78 நாள் ஒரு குடும்பத்தில் வாழ முடியாமல் அதை தற்கொலை பண்ணும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்? அங்கே நிம்மதி இல்லை, அங்கே அன்பு இல்லை, சமாதானம் இல்லை. காசு பணம் என்னச்சு என்ன அன்பை கொண்டு வந்துருமா? சமாதானம் அன்பை கொண்டு வந்துருமா? எங்கள் குடும்பத்தில் சமாதானம் வேணும், இந்த 10 லட்சம் தர்றேன், அவன் 10 லட்சம் கொடுத்தா குடும்பத்தில் சமாதானம் வந்துருமா? 10 லட்சம் தரேன், என் குடும்பத்தில் அன்பு வேணும், அன்பு வந்துருமா? 10 லட்சம் தரேன், என் குடும்பத்தில் சுகம் வேணும், சுகம் வந்துருமா? இல்லை. இது எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், என் இரட்சகர் இயேசுவிடத்தில் மட்டும்தான் வர ஒழிய காசு பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. அன்பையும் இரக்கத்தையும் சமானத்தையும் தாழ்மையும் இயேசு ஒருவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இப்போ இவங்களாம் வந்து தெய்வத்தை அறியவில்லை, இரட்சகர் அறியவில்லை, பிசாசு அனுபவத்தை தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஒரு வாழ்ந்து காட்டணும், சாதிக்கணும், எலும்பணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த பொண்ணுக்கு இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க. நீ காசு பணம் வச்சுருக்க, அவன் பிடிக்கலையா விட்டுட்டு போய் டக்குன்னு வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே, கார் எடுத்துகிட்டு. ஏன் சாகணும்? தைரியம் இல்லை, தைரியம் இல்லை. ஏன்? அங்கே உள்ளத்துக்குள்ளே வந்து தேவ ஞானம் இல்லை. அப்போ இயேசு உள்ளே இருந்தாருன்னு வச்சுக்கொள்ளுங்க, இந்த மாதிரி அகால மரணங்கள் வராது. அன்பார்ந்தவர்களே, இதில் எல்லாம் கர்த்தர் வந்து உங்களை என்னை பாதுகாத்து கரும்பிடிச்சு நடத்திருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன நின்று வந்தாலும் நம்ம நின்று சாதிக்கிறோம்ல, அங்கே தான் இயேசு நிற்கிறாரு. உனக்கு அகால மரணம் வராமல், தற்கொலை எண்ணங்கள் வராமல் உன்னை வாழ வச்சிருக்கிறாருல, அங்கே தான் இயேசு நிற்கிறாரு. நீ இயேசு ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அங்கே தான் இயேசு நிற்கிறாரு. இயேசு எனக்கு ஒன்றும் செய்யலை, இயேசு உன்னை காப்பாற்றல, இயேசு வாழ்க்கை முன்னேற்றல, இல்லை, நீ சாவாமல் பிழைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. வாழ்ந்து காட்டுனுங்கிற அந்த எண்ணம் உள்ளத்தில் உனக்கு இருக்குல்ல, பிள்ளையை வளர்த்து காட்டுறேன், பிள்ளையை படிக்க வச்சு காட்டுறேன் அப்படிங்கிற தைரியம் உள்ள கொடுக்குறாருல, அவர் தான் இயேசு. அந்த வித்துங்கிற அந்த தேவ வசனம் இங்கே வித்து
உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அழிஞ்ச பருவத்தில் பிறக்காமல் அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்போ நல்லா கவனிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அங்கு என்ன யாரு கனம் பண்ணுவாரா? பிதா கனம் பண்ணுவாராம். அப்படின்னா கனங்கிறது என்ன? உன் பிள்ளை கலெக்டராக போகுது, உன் பிள்ளை பெரிய அதிகாரி ஆக போகுது, உன் பிள்ளை எம்எல்ஏ ஆக போகுது, உன் பிள்ளை மந்திரி ஆக போகுது. ஏன்னா 1000 பேர் உன் பிள்ளையை பார்த்து மதிக்கணும்னா இப்படிப்பட்ட அந்தஸ்து தகுதி இருந்தால் தான் மதிக்க முடியும். அப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்ரு. கர்த்தர் உன்னை கனம் பண்ண வேண்டும் என்றால் நீ ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் இதான் கனம். அப்புறம் ஊழியனை என்ன? மைக்கை பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியமா? அல்ல. ஊழியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் அன்பு, சமாதானம். ஒரு பிரிஞ்சு போன குடும்பத்தில், ஒரு சண்டைப்பட்ட குடும்பத்தில், உடைக்கப்படுற குடும்பத்தில் நீங்கள் சமாதானமாக வாழுங்க, அன்பாய் வாழுங்க, சண்டை போடாதீங்க, ஒரு மனதாக இருங்க. அதுதான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி. தயவுசெய்து ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க, அன்பாக வாழுங்க, தாழ்மையாக வாழுங்க. நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து தாழ்ந்து நடந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வந்துடும், இறக்க வந்துடும். அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஊழியம் பண்ணுறீங்க, அந்த இடத்துல இயேசுவை அறிவிக்கிறீங்க, அந்த இடத்துல இயேசுவின் அன்பு, இயேசுவின் சமாதானம் அந்த குடும்பத்துக்குள்ள கடந்து போகிறது. அங்கே நீங்கள் ஒரு ஊழியம் பண்ணுறீங்க. உடனே கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் கனப்படுத்தி மனமேல உயரப்பட்ட உன் குடும்பத்தை வைப்பாரு. நீ கணத்தை தெரிஞ்சு எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, 4 பேர் மதிக்கிறது எங்கேயும் ஓட வேண்டியது ஒன்றுமே இல்லை. உன் கண்ணு முன்னால் எந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு, உன் கண்ணு முன்னால் எந்த குடும்பம் உடஞ்சி போயிருக்கு, உன் கண்ணு முன்னால் எந்த புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்க்காத. அன்பு எங்கேருந்து வருது? இயேசுக்கிட்ட இருந்து வருது. இயேசுக்கு ஒரு பெயர் உண்டு, சமாதான காரணர். இயேசுக்கு பெயர் உண்டு, சமாதான காரணர். அந்த நீ சமாதானத்தை அறிவிச்சனா இயேசுவை அறிவிக்கிற. நீ ஒரு பெரிய ஊழியக்காரன்னு இது பண்ண வேண்டாம். நீ ஒரு குடும்பத்தில் சமாதானமாக வாழுங்க அப்படின்னா அங்கே இயேசு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு பேர் என்னது? சமாதான காரணர். இயேசு பிறக்கும்போது சமாதானம் அப்படிங்கிறார். இயேசு வீட்டிலிருந்து பிறகு போடு உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார். அப்படின்னா இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானமாக இருங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லாமல், இயேசுவை பற்றி அறிவிக்காமல் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமனதே வாழுங்க, சமாதானம் வாழுங்க, அன்பாக வாழுங்க, கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கே சமாதானங்கிற இடத்துல இயேசு நின்றுறார். நீ எந்த குடும்பத்தில் சமாதானத்தை போதிக்கிறாயோ அங்க இயேசு வந்துடுறாரு. எந்த இடத்துல அன்பை போதிக்கிறாயோ அங்க இயேசு வந்துடுறாரு. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஊழியம் பண்றீங்க. அல்லேலூயா. உங்க இப்போ ஏத்து வீடு இருக்கு, பக்கத்து வீடு இருக்கு, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் காது கேட்குது, கெட்ட வார்த்தையில் பொண்டாட்டியை வைக்கிறான், ஊரை விட்டு நான் ஊரை போகிறேன்னு சொல்லுது, பொண்டாட்டி சொல்லுது, இது உன் காதில் விழுகுது. நீ பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பாவி மனம் திரும்பினால் சந்தோஷம் உண்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் ஏமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, விட்டு கொடுத்து போங்க, ஒருத்தர் கொடுத்த தாழ்மையாக இருக்கா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு 4 வார்த்தை அன்பை உட்கார வச்சு பேசி அன்பையும் சமானத்தையும் பேசும்போது இயேசு அங்கே உட்காந்துடுறாரு. 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சிரும், குணமாக்க வர ஒழிஞ்சிரும், அந்நிய பாஷை ஒழிஞ்சிரும், அன்பு என்ன செய்யாது? ஒழியாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அப்போ எல்லா வரங்களுக்கு மேலே அன்பை காட்டுறார், எல்லா கனிகளுக்கு மேலே அன்பை காட்டுறாரு. ஆவியின் கனி 9, அதில் முதல் கனி அன்பு. வரங்களுக்கு மேலே அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எல்லா வரங்களும் போயிடும், ஆனால் அன்பு போகாது அப்படிங்கிறார். அப்போனா அன்பை நீங்கள் போதிக்கும் போது இயேசுவை போதிக்கிறீங்க, சமானத்தை போதிக்கும் போது இயேசுவை போதிக்கிறீங்க, தாழ்மையை நீங்கள் போதிக்கும் போது இயேசுவை போதிக்கிறீங்க, இரக்கத்தை போதிக்கும் போது இயேசுவை போதிக்கிறீங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மையை போதிக்கும் போது இயேசுவை போதிக்கிறீங்க. இயேசுங்கிற பெயரை சொல்லாமலே நீங்கள் ஒரு சுவிசேஷியாக மாற முடியும். ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 12 வயசு பிள்ளை ஒரு சுவிசேஷியாக மாறுது, சுவிசேஷியாக மாறுது. நாகம்மன் வீட்டில் வேலைக்கு போன அடிமை பெண்ணு
குஷ்டரோகி படைத்தலைவன் நாகமான் வீட்டுக்கு வேலைக்கு போகுது. வேலைக்கு போகும்போது அந்த நாகமானுக்கு வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் குஷ்டரோகம், பருக்களில் வாதிக்கிற குஷ்டரோகம். அந்த பிள்ளை வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நாகமான் படைத்தலைவியை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. ராஜாக்கு லெஃப்ட் ரைட்டாக இருக்கிற அந்த படைத்தளபதி, இது குஷ்டம் வந்துருச்சு அவருக்கு, பொண்டாட்டி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ நம்ம புருஷனுக்கு குஷ்டம் வந்துருச்சு, நம்ம புருஷன் எப்படி இங்கே இருக்க போகிறார் ஒன்றும் புரியலையே, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ போய் இந்த 12 வயசு பிள்ளை, அம்மா எங்கள் ஊரில் எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணாருன்னா குஷ்டம் போயிடும். நீங்கள் அங்கே போய் உங்கள் வீட்டுக்காரர் அங்கே போக சொல்லுங்கள், நம்ம ஐயாவை அங்கே போக சொல்லுங்கள், குஷ்டம் நீங்கிரும். அங்கே நிறைய பேத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார் அவர், நிறைய பேத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுவார். அப்போ வந்து நிறைய பேர் பலவீனத்துலேருந்து பலவான மாறி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி எலிசா, பிதாவினுடைய குமாரனாகிய இயேசுனுடைய கடவுளுடைய ஒரு உண்மையான ஒரு வேலைக்காரர். அவர் ஒரு ஆளை பார்த்து அப்படியே பேசிடுவார். அதனால் நீங்கள் வந்து ஐயாவை நீங்கள் வந்து அந்த ஊருக்கு நீங்கள் எங்கள் ஊருக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது 2-4 இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படி சொல்லும்போது அந்த அம்மா என்ன செய்யுது, அந்த எஜமான அம்மா என்ன செய்யுது, படைத்தளபதியுடைய பொண்டாட்டி என்ன சொல்லுது, புருஷனை கூப்பிடுது, இங்கே வாங்க அப்படின்னு கூடு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பிள்ளை, வேலை பார்க்குற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை அடிமையாக நம்ம வீட்டில் வேலைக்கு வந்த பிள்ளை. அவங்க ஊரில் ஒருத்தர் யாரோ எலிசான்னு ஒருத்தர் இருக்காராம். அவர் வந்து தீர்க்கதரிசியாம். அவர் வந்து இயேசுவை பற்றி போதிச்சாருன்னா உடனே நடக்குமா, அதனால் நீங்கள் அங்கே போங்க அப்படி சொன்ன உடனே அவர் உடனே ஒரு சின்ன பிள்ளை, ஒத்த பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை, ஒத்த பிள்ளை, கல்யாணம் முடிக்காத பிள்ளை, வாலிப பிள்ளை, 12 வயசு பிள்ளை அங்கே தேவனை பற்றி போதிக்குது. இந்த பிள்ளை வீட்டு வேலையை பார்த்துப்படி கம்முன்னு சாப்பிட்டு நீட்டாக தூங்கலாம். ஆனால் அங்கே அந்த நாகமான் படைத்தளபதி அவன் குஷ்டத்தில் இருக்கிறத பார்த்து, அவன் பொண்டாட்டி வேதனை படுறதை பார்த்து இந்த பிள்ளைக்கு இருக்க முடியல. ஐயோ இவளை வேதனை படுறாரே, இவளை குஷ்டத்தில் வேதனை படுறாரே, சுகத்தை கொடுக்க தேவன் ஒருத்தர் இருக்கிறாரே, பலனை கொடுக்க தேவன் ஒருத்தர் இருக்கிறாரே, அன்பை கொடுக்க, சமானத்தை கொடுக்க, வெற்றியை கொடுக்க, விடுதலை கொடுக்க, வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லவர் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் இருக்கிறத இவர்கள் அறியாமல் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்களே, இவர்களுக்கு அந்த சுகத்தையும் அந்த பலனத்தையும் கொடுக்க, அந்த அன்பை கொடுக்க, அந்த இயேசுவை அறிவிக்க ஆண்டவரே என்னை பயன்படுத்துக்கு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யுது. ஆனால் இவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு இது பிள்ளை போதி தகுதி இல்லை, வீட்டு வேலைக்கார பிள்ளை, அடிமை பிள்ளை. ஆனால் இருந்தாலும் அந்த படைத்தலைவியுடைய மனைவி கேட்டு புருஷன்ட்ட சொல்லும் போது புருஷன் ஒரு படையை கூட்டிகிட்டு போகிறார். போகும்போது இருக்கிற நகை நட்டு பட்டும் படாரம் எல்லாத்தையும் அழுட்டு போகிறார். அங்கே போய் எலிசா உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு. பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் தேவ சமூகத்தில் கிடப்பாங்க. யார் வர்றா யார் போகிறான்னு தெரியும். ஆனால் அந்த படைத்தலைவி வந்த உடனே எலிசாவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. எதுக்கு வந்திருக்காருங்கிறது அவருக்கு தெரியும். உடனே அவர் சொல்கிறார், நம்ம நாட்டு நதியில் ஓடுறது யோர்தான் நதியில் என்ன செய்யுங்க, 7 வாட்டி முங்கி எந்திரிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் படைத்தளபதி என்ன பண்ணுவார், எலிசா வருவார், தலையில் கையை வைப்பார், ஜெபம் பண்ணுவார், குஷ்டம் நீங்கிரும் அப்படின்னு நினச்சி தான் வந்தார். ஆனால் அந்த குஷ்டரோகியின் நாகமான எலிசா பார்க்கவே இல்லை. தேவ சமூகத்தை விட்டு வெளியே வரல. எலிசா என்ன சொன்னார், ஐயா என்ன சொன்னார், ஒன்றும் இல்லை, அந்த அங்கே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஆறில் 7 தடவை, எத்தனை தடவை, 7 தடவை முங்கி எந்திரிச்சிங்கன்னா குணமாயிரு சொல்கிறாருங்க. உடனே ஒரு தகுதியில் அந்தஸ்தில் உடனே கோவம் வருது. நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன், ராஜாவுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிறேன், ஒரு நாட்டை ஆள்ற படைத்தளபதி, எத்தனை வீரம் எனக்கு தெரியும், எத்தனை சண்டை எனக்கு தெரியும், எவ்வளோ பெரிய ஆள் நான். என் பக்கத்தில் வந்து என்னை பார்த்து ஜெபம் பண்ணி என் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி இந்த நோயை குணமாக்கணும் வந்தால் இவர் பாட்டுக்கு அங்கே போய் குளிச்சுட்டு போ, எங்கள் ஊரில் இல்லாத குளமா, எங்கள் ஊரில் இல்லாத ஆறா, இங்கே வந்து நான் குளிக்கணுமா, இங்கே வந்து 7 தடவை முந்தி இருக்கணுமா, எங்கள் ஊரில் இந்த மாதிரி 10 ஆறு ஓடுது, ஆனால் அப்படியே நான் வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு டென்ஷன் ஆகிட்டார். யார் டென்ஷன் ஆகிட்டா, யார், நாம டென்ஷன் ஆகிட்டார். உடனே கோச்சிட்டு என்ன செஞ்சிட்டாரு, குதிரையை பூட்டிட்டு கிளம்பிட்டார். அவங்க ஊருக்கு பழையபடி அந்த குஷ்டரோகத்தில் கிளம்புறார். அதில் ஒரு இறக்க கொள்ள உணவு உள்ளவே அந்த சேவன் ஒருத்தர் வந்து அப்படியே நேராக வந்து, ஐயா அவர் என்ன சொன்னார், 7 தடவை இந்த குளத்தை முங்கி எந்திரிக்க சொன்னார். இது வந்து ஒரு பெரிய காரியமாக எனக்கு என்னமோ தெரியல, கொஞ்சம் பொறுமையா அமைதியா அவர் சொன்னதை செஞ்சு பார்ப்போமே, ஒரு கீழ்ப்படிவோம்.
நீங்கள் தலையில் கையை வைப்பார், ஜெபம் பண்ணுவார், உடம்பை தடவார் நினச்சி வந்தீங்க. ஆனால் அவர் உங்கள் முகத்தை பார்க்காம இங்கே போய் இந்த ஆறு ஓடுது, யோர்தான நதி ஓடுது, இதில் 7 தடவை முங்கி எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் 7 தடவை முங்கி எந்திரிக்கிறதுனால நம்ம என்னையா குறைஞ்சிட போகிறோம், வாங்க போவோம் அப்படின்னு ஒரு பணிவான குரலில், தாழ்மையான குரலில், அதில் ஒருத்தன் இறக்க குணம் உள்ளவே இருக்கிறான் அந்த படையில். உடனே அப்போ தான் அவனுக்கு புத்தி வருது. ஆமாம் அப்படின்னு குதிரை விட்டு இறங்குறான். பார்த்துக்கணும், இறங்கி 1 தடவை 2 தடவை முங்கி எந்திரிக்கிறான், 6 தடவை முங்கி எந்திரிக்கிறான். அப்படி இருக்குது. ஆனால் 7ஆவது தடவை முங்கி எந்திரிக்கும் போது அவன் உடம்பு ஒரு குழந்தை உடம்பு போல் ஸ்கின் எல்லாம் மாறி போய் ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் இதில் என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா, அந்த படத்தலைவர் சொல்கிறான், தெய்வத்தில் உண்மையான தெய்வம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் இருக்கிற ராஜா, நீங்கள் அந்த சம்பவத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நான் வணங்க ராஜா வேற ஒரு இதை வணங்குறாரு. அவர் ஒரு கோயிலுக்குள்ளே போனார்னா நானும் கோயிலுக்குள்ளே போகணும், ஆனால் நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி எலிசாட்டை கேட்க சொல்கிறாரு. நீ போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன் கடவுளை நீ வணங்கு, தெய்வத்தை வணங்கு, ரட்சகரை வணங்கு, மீட்பரை வணங்கு அப்படிங்கும்போது சரின்ட்டு போகிறான். ஆனால் இங்கேருந்து போகும்போது இந்த நாட்டில் இருக்க கொஞ்சம் மண்ணை என்ன செய்கிறேன், அழிட்டு போகிறேன்னு சொல்லி மண்ணை ஒரு துண்டை விரித்து இந்த மண்ணை அழிட்டு போகிறேன். ஏன்னா புனிதமான இடம், அது தீட்டுப்பட்ட இடம், இது புனிதமான இடம், இந்த மண்ணை கொஞ்சம் என்ன செய்கிறாரு அங்கே அழிட்டு போகிறார். அந்த சம்பவத்தில் படித்து பாருங்கள் தெரியும். உடனே அங்கே போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் மறைமுகமாக தாம் பெற்ற சுகத்தை சாட்சியாக அறிவிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா, ஒரு 12 வயது சின்ன பிள்ளை சுவிசேஷம் அறிவிச்சிச்சு. அந்த ராஜா, அந்த படதளபதி, அவன் எல்லாத்துக்கும் அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டது அனைவருக்கு அறிவிக்கும்படி அவன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? குஷ்டம் எப்படி உற்பத்தி ஆனது, குஷ்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு சாபக்கட்டில் வந்துச்சு குஷ்டம். ஆனால் எலிசாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார், கேஎல்சி. அவர் நகை, பொண்ணு, பட்டு உடவை, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அள்ளி எலிசாவுக்கு காணிக்கையாக படைக்கிறார். சொத்து, பெரிய சொத்து எனக்கு இருக்குது, இந்த சொத்து எதுக்கே அப்படிங்கிறார். அல்லேலூயா. நல்லா தேவனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த காசு பண்ண ஒரு புரோட்டா வேணும்னா டக்குன்னு கைக்கு வந்துடும். அது ஒரு புரோட்டா என்னலை, அந்த நகை நட்டு, அந்த பட்டு சேலை, அந்த பட்டு துணி, உயர்ந்தரக அந்த வைரம் பதிச்ச துணிகள், இதெல்லாம் கேஎஸ்சி இந்த நாகமான் கொடுக்குறாரு. ஆனால் எலிசா வாங்கலை. ஏன்னா அந்த ஆசை இருக்காது. ஏன்னா உள்ள ஃபுல்லாக நிறைச்சிருக்கிறார். அவர் பிதா இருக்கிறாரு, பரலோகம் அவர் கண்ணுக்கு தெரியுது, பிதா பார்க்குறாரு, பேசுகிறாரு. இதெல்லாம் கீழே தெருவில் போடக்கூடிய காரியம் சொல்லி அந்த ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் வேணாம், எடுத்துகிட்டு போயிரு, சுகத்தை வாங்கிட்டேல, அவரை மறந்துடாத, மகிமை செலுத்து அனுப்பிவிட்டார். இதெல்லாம் ஓரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். யார்? கேஎஸ்சி. பார்த்துட்டு குதிரை பட போன உடனே நீ பின்னாடியே விரட்டிட்டு போகிறான். யார்? பின்ன விரட்டி போய், ஐயா எங்கள் ஐயா நீங்கள் கொடுத்த அந்த பட்டோட அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு பெரிய பச்சை பொய்யை சொல்கிறான். பார்த்துக்கோ. உடனே அவனுக்கு ஒரே சொந்த, ஐயா கேட்டு விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பட்டு படாரான், அந்த நகை நட்டு வைடூரி எல்லாத்தையும் அள்ளி தான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஐயா அப்படின்னு எலிசாட போகிறான். எலிசா நில்லு அப்படின்ட்டார். இது பணங்காசு சம்பாதிக்கிற காலமாக அவ்வளோ இது இருக்கிறது தெரியாதா? உடனே சொல்லிட்டாரு, நீ இந்த மாதிரி என் கூட இருந்து இந்த மாதிரி தப்பு பண்ணனால அந்த நாகமாவுடைய குஷ்டம் உனக்கு வருவதாக. கேஎஸ்சிக்கு என்ன வந்துருச்சு? ஒழுங்காக சாப்பிட்டுவிட்டு 3 நேரம் ஐயா பக்கத்தில் இருந்துட்டு நல்ல ஆண்டவரை மகிமைப்பட்டு தூச்சிக்கிட்டு இருந்தமே, இந்த பண ஆசைக்கு இடம் கொடுத்து தலையில் கால் வரைக்கும் குஷ்டம் வந்துடுச்சு. ஒரு சின்ன காரியம், நீ கொண்டு போன்னு சொன்னார், கொண்டு போயிருக்கணும். ஆனால் இவன் போய் அதை வாங்கி என்ன செய்ய போகிற? இப்போ குஷ்டம் வந்துருச்சு, இப்போ குஷ்டத்தை மூடுறதுக்கு அந்த பட்டு துணி தேவையாக கேட்குறேன், அந்த குஷ்டத்தை மூடுறதுக்கு நகை நட்டு தேவையாக கேட்குறேன். உடம்பு சலமாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ பட்டு துணி வச்சு என்ன செய்ய போகிற? இங்கிட்ட அரிக்கும், அங்கிட்ட அரிக்கும், தேவையாது? கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப பொய் சொல்லி எங்கள் எஜமா கேட்க சொன்னார், எங்கள் எஜமா வாங்கிட்டு வர சொன்னார், ஒரு பொய்யை சொல்கிறாரு பாருங்க. அங்கே தான் அவர் கடவுள் இறங்குறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருத்தர் நம்மளுக்கு விரும்பி கொடுத்தா வாங்கிக்கணும், பொய் சொல்லி ஒருத்தர் வாங்கக்கூடாது.
இந்த பொய்னால் என்ன அப்படின்னு சொல்லிடாதீங்க. அந்த பொய் வந்து குஷ்ட ரோகத்தை கொண்டு வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால் கவனமாக என்ன செய்யணும், நம்ம பேசணும். இந்த நாட்களிலே அந்த சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அதனால் வந்து நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். கனப்படுத்துவதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அவரை கனப்படுத்தணும். அடுத்து ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், தாய்மார்களோ தகப்பன்மார்களோ அன்பை போதிச்சு சமானத்தை போதிச்சு ஒருவருக்கு ஒரு சமானமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் பக்கத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போடுறாங்க, டைவர்ஸ் பண்ண போகிறாங்க, அது உங்கள் காதுக்கு வருது. நீங்கள் போய் என்ன செய்கிறீங்க, ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு திருமணம் முடித்தாங்க, ஒருத்தர் கொடுத்து விட்டு கொடுத்து வாழுங்க, அன்பாக வாழுங்க, சமானம் வாழுங்க, நல்லா இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இப்படிலாம் இருக்காதீங்க, தாழ்ந்து போங்க அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னா, அவங்க கேட்டு சரிம்மா உனக்காண்டி நான் இருக்கிறேம்மான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணாமல் இருந்துட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு காரியம் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் பரம்பரையில் உங்கள் சந்ததியில் நீங்கள் 5 பிள்ளை பெற்றாலும் 10 பிள்ளை பெற்றாலும் 10 பிள்ளையை இப்படி கட்டி கொடுக்குற இடத்துல அங்கே சண்டை சச்சரவு இல்லாமல் உன் சந்ததியில் அந்த பிரிவினை டைவர்ஸுங்கிற அந்த அந்த அகராதியே வராது. இந்த ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் பண்ணும்போது உன் சந்ததி வாழ்க்கையில் பிரிவினை, டைவர்ஸு, சண்டை எதுவுமே வராது. நீ இந்த ஒரு சின்ன காரியம், இந்த ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை நீ பண்ணும்போது உன் சந்ததி வாழ்ந்துருக்கு, உன் சந்ததி பிரிஞ்சு போச்சு, உன் சந்ததி உடஞ்சி போச்சு, உன் சந்ததி டைவர்ஸில் இருக்குது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க, எதை விதைக்கலாம் அறுப்பீங்க. அன்பை போதிக்கணும். நீங்கள் உங்கள் கண்ணு முன்னால் நடக்குது, அப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்சதை சொல்லலாம். சமாதானம் இருங்க அப்படிங்கன்னா அந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்கிறீங்க, அதுதான் சுவிசேஷம். எவ்வளோ அதாவது பெரிய ஊழியம், சும்மா மைக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு சும்மா காற்று பூத்து கத்துறது வந்து பெரிய காரியம் கிடையாது. அன்பாக உட்காந்த இடத்துல சுவிசேஷம். நீ தான் பெரிய ஆள் ஐயா, நீ தான் பெரிய சுவிசேஷிக்கு. சும்மா மைக்கை கை பிடிச்சிக்கிட்டு டீச்சரை போட்டுக்கிட்டு கத்துறது பெரிய காரியம் கிடையாது. நீ அமைதியாக போய் அவன் கத்துவாங்க, மேடையை போட்டு கத்துவாங்க, ஆனால் ஒருத்தர் ரிச்சி படைய மாட்டான், ஒருத்தர் மீட்பு அடைஞ்சிருக்க மாட்டான், ஒருத்தர் பாவமணி பெற்றிருக்க மாட்டான். ஐயா வந்தார், பேசினா, நல்ல கூட்டம் நிறையா வந்துச்சு, கூட்டம் நிறையா 10,000 பேர் வந்தாங்க. அந்த கூட்டத்தில் நல்லா சாப்பிட்டா போட்டாங்க. எவனா ரிச்சி படைஞ்சானா, எவனா இயேசு ஏற்றுக்கொண்டானா? ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த சுவிசேஷகர் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீ போய் பக்கத்தில் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் அழகாக உட்காந்து அன்பை போதிச்சு சமானத்தை போதிச்சு இயேசு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க, அந்த இதில் மனம் மாறிட்டா, நீந்தாய பெரிய ஊழியக்காரன், நீந்தாய பெரிய சுவிசேஷகி. அவனை காட்டிலும் 10,000 பேத்துக்கு முன்னால் பேசுகிற ஆளை காட்டில நீ தான் பெரிய ஆளு. ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்பிட்டான், கெட்டவன் நல்லவனா மாறிட்டான். கர்த்தர் பார்வைக்கு நீ பெரிய ஆளை மாறிடுவ. அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்த அழைப்பு தான். அதாவது ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். ஒன்றும் பண்ணாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் பிள்ளைக்கு அது கிஃப்டாக கிடைக்குது. நீங்கள் பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்று சேர்த்திங்கன்னா உன் பிள்ளை வாழ்கிற சுகமாக வாழும். டைவர்ஸ் கேஸே வராது. உன் பரம்பரைக்கு டைவர்ஸ் கிடையாது, உன் பரம்பரைக்கே பிரிவினை கிடையாது, உன் பரம்பரைக்கே வந்து சண்டை சச்சரவு வராது. நீங்கள் எத்தனை குடும்பத்தில் புருஷங்காரன் வர்றேன், காசை கொடுக்குறான், சோத்தை போடுங்கிறேன், சாப்பிட்டு போயிடுறான். சாப்பிட்டியா கொண்டையா என்ன செய்ய ஏது செய்ய ஒன்றும் கேட்க மாட்டேன், காசு கொடுக்குறேன்ல வாங்கிட்டு போயிட்டு அப்படின்னுவான். இதில் அன்பு இருக்குது, இதில் சமாதானம் இருக்குது, இதில் இறக்கம் இருக்குது, ஒரு தயவு இருக்குது. இது என்ன குடும்பமா? இல்லை இது குடும்பமா? எதுக்கு கல்யாணம் முடிக்கிற? இன்பத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் ஒரு மனமாறு கணவன் மனைவி ஒரே சரீரம் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணி தான் கல்யாணம் முடிக்கிற. மனைவிக்கு ஒன்றுனா உனக்கு வைத்த வலிக்கணும், கணவனுக்கு வைத்தவனா உனக்கு வைத்த வலிக்கணும். அதுதான் உண்மையான அன்பு, அதான் உண்மையான சமாதானம். வைத்த வலிக்குதா, உங்கள் அம்மா வர சொல்லு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நான் வரேன், வேலை கிடக்கு. இது உண்மையான அன்பு கிடையாது. மனைவி சொல்லுவா, எங்கள் ரொம்ப கால் வலிக்குதுங்க, இன்றைக்கி ஒரு நாள் லீவு போட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க. ஐயா நான் லீவில் போக முடியாது, போய் உங்கள் அம்மா கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வேறு வேலை இல்லை உனக்கு. இதே உன்னை கல்யாணம் முடித்த காலத்துலேருந்து தலைவலி மண்டை வலி அது வலி இது வலி உன்னை கட்டிட்டு பெரிய அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தேவையாது எனக்கு, நிம்மதியாக இருந்தேன். உன்னை என் தலையில் கட்டி வச்சுட்டு ஆஸ்பத்திரி பெரிய தொல்லையாக இருக்குது, பேசாமல் செத்து தொலை அப்படின்ட்டு போயிடுவான். அதுக்கு பேர் உண்மையாக அன்பா? இல்லை. அதாவதுங்க நோய் வருது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உண்மையான அன்பு இல்லாத மன துக்கத்தினாலே ஆவி. இப்போ வந்து கணவன் இப்படி வெறுத்துக்கிட்டே இருந்தானா மனைவி சரிங்க சரிங்க அப்படியா சொல்லும். என்ன செய்யும்? ஒரு இடத்துல உட்காந்து மூலையில் உட்காந்துக்கிட்டு, எனக்கு வந்து வாட்சை இப்படி இருந்து வாச்சிட்டானே, எப்படியோ வாழணும்னு நினச்சேனே, அப்படி வாழணும் இப்படி வாழணும், அவங்கள டூர் போகணும், இவங்க கூட நல்லா இருக்கணும், பின்னாடி பைக்கில் உட்காந்து போகணும், அப்படிலாம் கற்பனை பண்ணேனே, என் கூட படித்த பிள்ளைகளாம் நல்லா இருக்குங்களே,
நல்லா சோடி அங்கே போனேன்னு சொல்லுதுங்க, இங்கே போனேன்னு சொல்லுதுங்க. போன போட்டு நானே என் வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு பிறந்த நாள் ஒரு நகை எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு பெருமையாக சொல்லுதுங்க. இவன் ஒரு குண்டு மணி கூட எடுத்து கொடுக்க மாட்டானே, இருக்கிற நகையை வாங்கி அடை வச்சுப்படி தெருவில் விட்டு விட்டானே அப்படின்னு சொல்லி ஓரத்தில் உட்காந்து என்ன செய்யும், மனதில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வேதனைப்படும் போது இன்னொரு காரியம் நடக்கும். அவங்க உடம்புக்குள்ளே ஒரு பலவீனம் என்ன செய்யும், உற்பத்தி ஆகும். அன்பார்ந்தவர்களே, உங்கள் மனதுக்குள்ளே சந்தோஷத்தை நீங்கள் வர வைக்கணும். உங்கள் மனதுக்குள்ளே யாரையாவது குறித்து துக்கப்பட்டு, கணவனை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ மற்ற நபர்களை குறித்தோ நீங்கள் உள்ளத்தில் வேதனைப்பட்டு நீங்கள் கவலைப்படும் போது உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் உறுப்புக்குள்ளே ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாகி கொண்டு இருக்கிறது. கிட்னியில், ஸ்கின்னில், ஈரலில், குடலில், எலும்பில் ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாகி கொண்டு இருக்கிறது, நோய் உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் குடும்பத்தில், நீ மனைவியோட, உன் கணவனோட, உன் பிள்ளைகளோட நீ சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா நீ சமாதானம் வாழ்ந்தேனா உனக்கு நோய் வராது. உனக்கு உண்டான அந்த சுகத்தின் வல்லம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும். அதான் வேதம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அதாவது நீ குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இருந்தேன்னா நீ சுகமா, நீ பலவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, நீ நொந்து 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 வந்து போயிட்டு இருந்தேனா ஒரு பக்கம் உடம்புக்குள்ள உறுப்பு ஒரு பக்கம் அடியாகிட்டே இருக்கும், உனக்கு தெரியாது. ஒரு காரியத்தை குறித்து தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா உடம்புக்குள்ள ஏதோ ஒரு உறுப்பு அடியாகுது. உறுப்பு அடியாகிறதுக்கு நீ தான் காரணம். ஏன்? கவலையும் வேதனையும் கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அப்படி கவலைப்படுற தெரியுமா? அந்த நேரத்தில் உள்ளான உறுப்புகள் எங்கேயோ ஒரு பக்கம் அது ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை உறுப்பு பழுது அடைஞ்சிடும், பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் ஏசப்பா சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே என்கிட்ட வாங்க, என்கிட்ட இளைப்பாறுதல் தர்றேன். வாக்குத்தத்தங்கள் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ண வாக்கு பண்ணியிருக்கிறார். திரும்ப வாழ வயதை உனக்கு கூட்டு கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அன்பார்ந்தவளே, இன்றைக்கி வந்து ஆஸ்பத்திரி வந்து இந்த வருஷம் வந்து ஒரு 4 ரூம்பு போட்டு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க. அதே 2 வருஷம் கழித்து பார்த்தா 10 ரூம்பு போட்டுறாங்க. ஆஸ்பத்திரி விரிவாக்கம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்படியே சூழ்நிலை இருக்கிறது. அதனால் வந்து இன்றைக்கி பார்த்துக்கொள்ளுங்க, இன்றைக்கி வந்து கர்த்தரை வந்து கனப்படுத்துங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒன்றும் இல்லைங்க, 10 பேருக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணதான் ஊழியம் கிடையாது. நீ ஆனால் நீ ஒரு ஆளுக்கு அரை நிமிஷம் பக்கத்தில் உட்காந்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களே, ஏன் டல்லாக இருக்கிறீங்க, அப்படியா வாங்க, ஏன் டல்லாக இல்லை, அவன் ஒன்றா சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் இன்றைக்கி அடிச்சுப்பிட்டியா அப்படின்வான். அப்படியா, பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, உங்கள் புருஷன் தானே அடித்தார், ஒன்றும் பாருங்கள், நைட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி கிள்ளி வச்சு அன்பை சொல்லி இயேசுவை பற்றி போதிச்சு அப்படி சொல்லும்போது அந்த மனம் மாறிடும். சகை வீட்டுக்குள்ளே இயேசு போனார், சகைக்கு போதிக்கலை, ஆனால் சகைவு மாறினார். கெட்டவன் நல்லவன் நான் பண்ணேன். என்ன தெரியுமா? யார்கிட்ட ரெட்டத்தனையை வாங்கியிருந்தானோ நாளத்தனையாது. அங்கே தான் இயேசு வர்றார். இயேசுடைய பாதை வீட்டுக்குள்ளே பட்ட உடனே அங்கே அற்புதம். கெட்டவன் அவன் கருத்தில் இயேசு அவன் வந்து நரகத்து பிள்ளையாக இருந்தான். இயேசு வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐயோ இவன் பாவியான மனுஷனே, அட்டூழியம் பண்ணுறவனே, அநியாயம் பண்ணுறவனே, இவன் வீட்டுக்கு ஒரு பாதைப்படி போகலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. இயேசு வைகிறாங்க எல்லாரும். நல்ல வீட்டுக்கு போகக்கூடாதா? இந்த வீடு நல்ல வீடு வர்றாரா, வரமாட்டாரு, ஆனால் இவன் வீட்டுக்கு போகிறாரே அப்படின்னு சொல்லி முன்னாடி இயேசு முன்னாடி விட்டு பின்னாடி முருகன் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இயேசு போன நோக்கம் என்ன? அந்த கெட்டவனை நல்லவனாக மாற்றின, நரகத்துக்கு போகிறவனை மோட்சத்துக்கு கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் அங்கே போகிறாரு. அங்கே போனவனை சகைவோ நீ செய்கிறது சரியில்லை, நீ அநியாய வட்டி வாங்குற அப்படின்னு இயேசப்பா போதிக்கலை. இயேசுடைய மகிமை, இயேசுடைய பிரசன்னம், இயேசுடைய சத்திய வசனம் அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்த உடனேயே அவன் உள்ளம் தொடப்பட்டது, அவன் இருதயம் தொடப்பட்டது. ஐயோ அநியாய வட்டி வாங்குறமே, இயேசுவின் பிள்ளை உடனே சொல்கிறான். சகைவே இயேசு கண்டிக்கலை, வையலை, திட்டலை. பெரிய விருந்து நடக்குது. இயேசுடைய சீசர்கள்லாம் உட்காராங்க, டேபிளில் உட்காந்துருக்காங்க. பூரா வறுத்த கோழி, சிக்கனு, நாட்டுக்கோழி, சாப்ஸு, அப்படிப்பட்ட ஒரு விருந்து. நல்லா 12 சீசர், நல்ல 3 வருஷம் சீசர்களை வந்து நல்லா வெளுவெழுது சாப்பிட்ருக்காங்க. 3 வருஷம் இயேசு கூட இருந்த சீசர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இயேசுப்பா சொல்கிறார் சீசர்களை பார்த்து, உங்களை வழிக்கு பையாவது தடியாவது ஒன்றும் இல்லாமல் உங்களை அனுப்பினல ஒரு இடத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு அனுப்பினல, அங்கே ஏதாவது குறை இருந்துச்சான்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை ஆண்டவரே, ஒரு குறை இல்லை. டீ நேரத்துக்கு டீ, காப்பி நேரத்துக்கு காப்பி, சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு, க்ளீனாக வந்து அவர் நேராக வந்து உட்காந்துரும், குறை இல்லை. ஏன்னா ஐஸ்வர்ய சம்பனர் கூட இருக்கிறார். அன்பா அது அவர் உங்கள் வீட்டுக்குள்ள அவர் இருந்தார் வச்சுக்கொள்ளுங்களேன், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். புரியுதுங்களா? அந்த சகை என்ன செஞ்சான்? மனம் மாறினான்.
இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம். அப்போ நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்களே ஒன்று தெரிஞ்சுங்க. நான் சர்ச்சுக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், வேலை பார்க்குறேன், அது இல்லை. இயேசுவின் பிள்ளைக்கு ரட்சிப்பு வரல. நீங்கள் உங்கள் கண்ணு முன்னால் என்ன நடக்குதோ அங்கே போய் நீங்கள் என்ன செய்யணும்? அன்பு சொல்லணும். அதுதான் ஒரு ஊழியம். உங்கள் வீடு ஏற்ற வீடு இருக்குது, லெஃப்ட்டு ஒரு வீடு இருக்குது, ரைட்டு ஒரு வீடு இருக்குது. ஏதோ ஒரு வீட்டில் சின்ன பிரச்சனை உன் காதில் விழுகுது. ஒரு நாள் போய், ஏக்கா என்னக்கா ஒரே சத்தமாக இருந்துச்சு நேற்று, ஏக்கா அப்படி நீங்கள் கத்துறீங்க, உங்கள் முகம் எவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ அன்பாக பேசுனீங்க, இப்படி வள்ளுவல்லுன்னு கத்தும் போது எனக்கு பயமாக இருக்கா, உங்கள் முகம் இப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவங்கள அப்படி கனப்படுத்தணும். அப்படியே, ஏக்கா என்னக்கா இப்படி, ஏக்கா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, உங்கள் செவத்த தோல் எப்படி இருந்தீங்க, அன்பாக பேசுவீங்க, இப்படி வீட்டில் லவ்வுன்னு கத்துறீங்களே, உங்கள் குரலை கட்டு எனக்கு பயமாகி போச்சுக்கா, அந்தளவுக்கு கத்துறீங்க, என்னக்கா இப்படி பேசுகிறீங்க, அடே நீ வேறு அந்த ஆள்கிட்ட அப்படி தான் பேசின வேறு வழி இல்லை அப்படின்னா. இல்லைக்கா நீங்கள் கொஞ்சம் அன்பாக பேசுங்கக்கா, நீங்கள் அன்பாக பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, நீங்கள் கத்தும்போது எனக்கு பயமாக இருக்குக்கா, அதனால் வாங்கக்கா, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு டீ குடிப்போம் வாங்க, அப்புறம் டீயை கொடுத்து ஒரு காப்பியை போட்டு ஒரு முட்டையை கொடுத்து ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்து சாப்பிடுங்கக்கா. அப்புறம் என்னக்கா இப்படி இருக்குது, என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, ஒன்றும் இல்லைக்கா, சமாதானமாக வாழ்வோங்க்கா, அன்பாக வாழ்வோங்க்கா, சமாதானத்தை விட்டு சொல்லிக்கிறேன், சமாதானமாக இருங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாருக்கா. அதனால் இயேசுவின் அன்பு அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படியே உள்ளே கோர்க்கும்போது, அப்படியா இப்படிலாம் ஏசு சொல்லியிருக்காரா, ஆமாம் அவரோட அப்படியே அந்த இயேசுங்கிற வித்து, அந்த விதை அந்த முள்ளத்தில் விழுந்த உடனே விதைக்கிற மனுஷனாமல்ல, விளையச்ச தண்ணி பாய்ச்சிற மனுஷனாமல்ல, விளையச்சுகிற தேவனாலே நீ விதைச்ச இயேசுங்கிற வித்தை, ஆனால் விளைய வைக்கிற அவர். ஆமே அல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் நினைச்சுவார், கனம் பண்ணுவார். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எங்கே போக சொல்கிறாரு, எங்கே போக சொல்கிறாரு, எல்லாம் சொல்லுங்க. உங்களை என்ன எங்கே போக சொல்கிறாரு, இன்னொரு சொல்லுங்க. இப்போ சூழ்நிலைங்க உலகத்துக்கெல்லாம் போக முடியாது, போவேனா உங்கள் தெருவில் அல்லது உங்கள் ஊரில் அல்லது உங்கள் ஏரியாவில் அல்லது மாமே மச்சன் சித்தப்பன் வந்தவன் போனவன் இருந்தவன் அவன் மத்தியில் சொல்கிறதுக்கு நம்ம கூச்சப்படுறோம், வெக்கப்படுறோம். ஆனால் அப்பா என்ன சொல்லியிருக்காரு, நீ உலகம் போல போகணும், நீலாம் உலகம் போல போகணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணுது, தெருவுக்குள்ளே போக மாட்டேங்குது. பக்கத்து வீட்டில் அப்படியே கத்துறான், சண்டை போகிறான், அடிக்கிறான், குதிச்சுக்கிட்டு இருக்க. அவன் பொண்டாட்டி அடித்தா உனக்கு ஐயோ அடிச்சிட்டாலே நீ இப்படி அப்படி சொன்ன நாளைக்கு உடனே அவன் அடிச்சு பிடிவான் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவே. அந்த சண்டையை நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணும், அங்கே சமானத்தை உள்ள கோர்க்கணும். சமானத்தை உள்ள கோர்த்தேன், இயேசு உள்ள கோர்த்துட்டேன். அன்பை கோர்த்துட்டேன்னா இயேசுவை உள்ள கோர்த்துட்டேன். அதாங்க இயேசுவின் அன்பு. ஆமே, உன் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷ அறிவிங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை அறிவிங்கள் அப்படின்னா, சுவிசேஷம் என்றால் அன்பு, சுவிசேஷம் என்றால் தாழ்மை, சுவிசேஷம் என்றால் ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை கொடு, சுவிசேஷம் என்றால் விட்டு கொடு, சுவிசேஷம் என்றால் ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் பலவந்தம்னா நீ 2 மைல் தூரம் நடந்து போ, அதுக்கு பேர் சுவிசேஷம். சமானத்தை போதி, இதுதான் சுவிசேஷம். விட்டு கொடு, தாழ்மையாரு, கோபப்படாத, எரிச்சல் படாத, அனுசரிச்சு போ, பொறுமையாரு, நீடிய பொறுமையாரு, இதுதான் சுவிசேஷம். எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது, அதெல்லாம் அந்த அளவுக்கு நான் டேலண்ட் கிடையாது. இல்லை, நீ அன்பை சொல்லிட்டேன்னா நீ டேலண்டான ஆள் தான். நீ சமானத்தை சொல்லிட்டு நீ டேலண்டான ஆள் தான். அல்லேலூயா. ஏறலே இன்றைக்கி 1000 வருத்துக்கு நான் ஊழியக்காரன் பேசுவான், ஆனால் பரலோகம் பேசாத அவனை. ஆனால் நீ ஒரு ஆளுக்கு முன்னால் இயேசு பற்றி போதி, நீ போதிச்சு அவன் ரிச்சுப்பட ஞானத்தை எடுத்துட்டேன்னா பரலோகம் உன் பேரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. பரலோகத்தில் தேவ தூதர்கள் உன்னை பற்றி பேசுவாங்க. அங்கே ஒரு கனவு உனக்கு உண்டாயிரும். உனக்கு மாத்திரமில்ல, நீ பெத்த பிள்ளை, உன் சந்ததி அது வாழ்ந்திருக்கும். இதுதான் என்னது சுவிசேஷம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யார் மேல இருக்கிறாரு? உங்க மேல இருக்கிறாரா? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். திருப்பி சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் இருந்தார்னா என்ன செய்வார்னா, வாசிங்க.
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் உன்னை எதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கணும்? சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தள்ளப்பட்டவர்களுக்கு, கவலைப்படுவர்களுக்கு, ஏன் வாழணும் சாகணுமே அப்படிங்கிற நினைக்கிற மக்களுக்கு, அனாதையாக்கப்பட்டவர்களுக்கு, பிரிவினை உண்டாக்கப்பட்டவர்களுக்கு, அவர்களுக்கு நீ உன் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. எதுக்கு உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? எதுக்கு பிள்ளைய மாற்றிருக்கிறாரு? உன் கண்ணு முன்னால் சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, உன் கண்ணு முன்னால் தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், வாழ வழி இல்லாம விளைவனத்திலேயோ நெருக்கத்திலேயோ சஞ்சலத்திலேயோ தவிப்பிலேயோ உன் கண்ணு முன்னால் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்த்து நீ வேடிக்கை பார்த்துட்டு போனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இல்ல. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறார். ஷம்துட மாதர ஹப்பி கத்த லொக்குரா மக்கள குரோ பகுதசி காத்தான மாதரவா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு, உன் மேல இருந்தாருன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க. திருப்பி அந்த வசனத்தை படிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர். நல்லா சொல்லுங்கம்மா, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர். இப்ப நீங்க சோர்ந்து போய் வெந்து போய் நொந்து போய் வந்திருக்கலாம், ஆனா இந்த வார்த்தை சொல்லும் போது உள்ள அவர் வந்துருவாரு. நீ அப்புறம் இப்படி ஆயிருவ. ஆமே சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் மேல இருக்கிறாரு. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. திருப்பி சொல்லுங்க, உனக்குள்ள இருந்தாருன்னா நீ ஒருத்தர் திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு அன்பை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு இரக்கத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு தாழ்மையை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சமானத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, இருதயம் நொறுங்கி போய் வேதனைப்பட்டு கவலையை கொண்டு வந்து, வேதனையை கொண்டு வந்து உன் இருதயம் உடஞ்சி போயிருக்கு, சாகிறதா வாழ்றதா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி உன் இருதயம் சுக்குநூற நொறுங்கி போயிருக்கு. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயத்தை கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கட்டப்பட்ட மனிதர்களுக்கு ஓ மூலமா கட்ட அவிழ்க்கும்படியாக. புரியுதா உங்களுக்கு? நீங்களே யாரு? நீங்களே யாருமா? எதுக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு. இப்போ நிறைய பேர் இருதயம் நொறுங்கி போயிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? எனக்கு வாழவே பிடிக்கல, இருதயம் அப்படியே உடஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ நொறுங்கி போன இடத்துல போய் நீங்கள் போய் என்ன செய்யணும்? காயத்தை கட்டணும், நல்ல சமாளம். அப்படியா அடிச்சிட்டேனா? நல்லா இருக்கட்டும், உனக்கு வேணும் வரட்டா அப்படின்னு சிரிக்கக்கூடாது. உனக்கு சந்தோஷம், ஊர் ரெண்டு போட்டா பக்கத்து வீட்டில் சண்டை போட சரி அப்படி கேட்பாங்க. அப்படி கதவை திறந்துக்கிட்டு அடுப்பில் காய்கறி வந்துக்கிட்டு இருக்கோம், சோறு வந்துக்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குது அப்படி கேட்பாங்க. இங்கே அடுப்பு காஞ்சி போய் தீஞ்சு போய் வரணும். அதில் என்ன அக்காமார் அம்மாமார்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு அடுத்த வீட்டு விஷயத்தை கேட்குறதில்ல. நீங்களாம் காயத்தை கட்ட வேண்டிய ஆளுங்க. எல்லாம் சொல்லுங்கள், காயத்தை கட்ட வேண்டிய ஆள். கொஞ்சம் சொல்லி வாயை தெரிஞ்சான்னு சொல்லுங்கப்பா. சொல்லுங்கள், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஏன் மூலமாக காயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரியலையா உங்களுக்கு? நீங்கள் யார்? நானே உடஞ்சி போய் நொந்து போய் வந்திருக்கேன், ஏன் இருத்தி எவன் ஏன் கட்டுவான்? நீங்கள் எல்லாம் வேற ஆள் இதயத்தை நொறுங்குபடி இதயத்தை கட்டுறதாய் அவட வச்சிருக்காரு. நானே நொறுங்கி போயிருக்கேன், நானே உடஞ்சி போயிருக்கேன், ஏன் இருத்தி எவன் கட்ட வரும் அவனு ஒப்பார் வைக்கிற கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட கிருபை உனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நானே நொறுக்கப்பட்ட இருதயத்தை காயத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் என்ன தெரிஞ்சிருக்கிறாரு. நான் யார் தெரியுமா? உங்களை எப்படி கடந்த ஆளை உங்களை என்னைய எப்படி வச்சிருக்கிறாரு. நீ வந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி குடும்பம் நடத்த போகிறேன்னு தெரியல, வரவே மாட்டேங்குது, என் வாழ்க்கையே எப்படி ஆகிப்போச்சு, ஆட்டவர் இறக்கமே இல்லை. இறக்கம் இல்லையா? இறக்கத்தை கொடுத்து தான் உன்னை கூப்பிட்டுருக்காரு. நீ சாவாமல் பிழைத்திருப்பது அவருடைய கிருபை, நீ வாழ்ந்திருப்பது அவர் கிருபை.
நீ நடப்பது அவர் கிருபை, நீ சாப்பிடுவது அவர் கிருபை. அவர் இல்லைன்னா நீ இல்ல. பாலாத்தா சம்முரா ஹத்தினி கப்புரா கத்தடா கத்துடா கரா பல கரலரபா. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ புரியுதா புரியலையா? நீ யார் தெரியுதா? நீ யார் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை எதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? காயம் இங்கே அடுத்து இந்த காயம் கட்டுறதுக்கு இல்லை. இங்கே உள்ள உள்ள எனக்கு வாழை பிடிக்கல சாக போகிறேங்கிறான் பாருங்க, உள்ள காயப்பட்டிருக்கான். அப்போ அந்த காயத்தை ஆத்தத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. சாகிறவனை பிழைக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுமா? நீங்கள் யார்? கர்த்தர் திருப்பி வாசிப்பாத. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதுக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு? அடுத்து இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு. இருதயம் நொறுங்கி போய் நீங்க எல்லாம் ஒரு காலத்தில் இருதயம் நொறுங்கி போய் இருந்தீங்க, ஆமாவா இல்லையா? இருதயம் நொறுங்கி போய் தான் இருந்தீங்க. அந்த நொறுங்கி போன இதயத்தை இயேசப்பா என்ன செஞ்சிட்டாரு? அவர் அப்படியே ரத்தத்தை பூசி அப்படியே நொறுங்கின இதயத்தை ஒன்று சேர்த்துட்டார். கையை தட்டாப்பாவுக்கு நொறுக்கப்பட்ட இதயத்தை கர்த்தர் ரத்தத்தை பூசி உனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. சுகத்தை கொடுத்துட்டு சாடு சாடு படுத்துங்க சொல்லல. நான் எப்படி உன் இதயத்தை நொறுங்கி போன இதயத்தை நான் கட்டு போட்டனோ அதே போல் நீ நொறுங்கி போன இதயத்துக்கு போய் கட்டு போடுறதுக்கு உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். அதுக்கு தான் உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமே. நம்ம என்ன பண்ணுவோம்? என் குடும்பம், என் பிள்ளை, என் புரிச்சேன், இன்னும் வேலை வெட்டி இல்லை, இன்னும் வருமானம் இல்லை, என்னாச்சு? இதுவே நொந்து 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 நூலாக போயிடாத. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இந்த வேலையை பாரு, உன் வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 நாளாகமம் 16:23. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அடுத்த வசனம் 24. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும், ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையையும், சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். எப்படி சொல்லணுமா? என்னைக்காவது ஒரு அதிசயத்தை விவரித்து முதல் நீங்க பேசியிருக்கிறீங்களா? அவர் அதிசயத்தை விவரித்து நீங்க பேச கத்துக்குங்க. அதுக்கப்புறம் விவரித்து சொல்லணும் நீங்க. அல்லேலூயா. இன்றைக்கி வாயை திறந்தா அது இல்லை இது இல்லை, அவன் வந்தான் இவன் வந்தான் இவன் போனான் அவன் போனான் அவன் வஞ்சி விட்டான் திட்டி விட்டான், எப்படி சமாளிக்கும் தெரில, ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது, ஏன் வாடுறேன்னு தெரில, ஆண்டவர் எனக்கு போட்டு இப்படி சோதிக்கிறார். இந்த பஞ்சாயத்தை மட்டும் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் உங்கள் வாய் எதுக்கு திறக்கணும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதிசயம் நடக்கணும்னா உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்கார வாழ்க்கையில், எல்லார் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு செய்த அதிசயங்களை விவரித்து பேசி பாருங்கள். உங்கள் வீட்டில் அதிசயம் என்ன செய்யும்? நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அதிசயங்களை பேசணும். என்னைக்காவது டெய்லி அதிசயத்தை பேசிக்கிட்டே இருங்க, அதிசயம் நடந்துடும். அல்லேலூயா. பாண்டவதி சிறுமி இவருடைய எழுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களை தெளிய ராஜாக்களை ஏற்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மீன் வாயில் பணத்தை வர வச்சவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்நாடக எண்ணெய் சட்டியை உற்பத்தி பண்ணி எண்ணெயை விற்று கர்நாடக உதவி செஞ்சவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயம். அல்லேலூயா. செங்கடல் பிளந்த அதிசயம், யோர்தான் நிற்க வச்ச அதிசயம், கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறின அதிசயம், மண்ணா வந்தது அதிசயம், காடை மலை போல் கூஞ்சது அதிசயம். இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாத அதிசயம், கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அதிசயம். அப்படி ஜீர்ணிச்சு நீ அதிசயத்தை நீ யோசனை பண்ணால் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நான் சொல்கிறேன், என்ன செய்யணுன்னே தெரியலங்க. பேசாத. இனிமே இவனை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது. பேசாத. எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறேன்னே தெரியல, குழப்பமாக இருக்குது. பேசாத. அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகிறோன்னு தெரியும், நல்லா இருப்ப. பேசாத. இந்த இவனை நினச்சாதான் ஒரே கவலையாக இருக்குது. இவளை நினச்சி கவலை இல்லை, இவளை நினச்சா தான் கவலையாக இருக்குது. அவன் தான் முன்னுக்கு வர போகிறேன். இந்த இல்லை கிடைக்காது, வராது, தேரமாட்டேன், என் வாழ்க்கை போச்சு, எதுக்கு இருக்குன்னு தெரியல, ஆண்டவர் எடுத்துக்கிட்டோம், இதெல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. நான் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன். சகலத்தையும் கர்த்தர் எனக்கு புதிதாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, ரட்சிப்பை, வெற்றியை, விடுதலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை பிரசித்தப்படுத்தி, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று, உன் தேவன் உலகத்தை ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு
சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள், சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஒரு சில பாதத்தை பார்த்தா வெட்டு வெட்டா இருக்கும், வெட்டு வெட்டா இருக்கும். அந்த கிரீமை போட்டு இந்த கிரீமை போட்டு அந்த வெட்டை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த டாட்டு பண்ண அந்த டாட்டு பண்ண, ஒன்றுமே இல்லை. உன் பாதம் அப்படியே வலுவலுன்னு அழகாக இருக்கணுமா? சுவிசேஷத்தை அறிவிச்சு பாரு, உன் பாதம் நல்ல பாதம். பாதம் நல்ல பாதம் மாறிட்டா உன் உடம்பே நல்லதாக மாறியுமே ஐயா. சில பாதத்தை பார்க்க முடியாது. ஒரு கோடு இப்படி, ஒரு கோடு இப்படி, ஒரு கோடு இப்படி, ஒரு கோடு இப்படி, ஒரு கோடு இருக்கும். ஏசப்பா பந்தி அமர்வுக்கு முன்னால் எல்லா சீசர்களுடைய பாதத்தை கழுவுறாரு. அப்போ இப்போ நீங்கள் கழுவலாமா அவன் கேட்கும்போது, இதை நீ கழுவுனா நீ பரிசுத்த படுவா ஏற்றுக்கொள்ள, அப்புறம் என் தலைக்குள்ளே ஊற்றுங்க அப்படிங்கிறார். பாதத்தை கழுவுனா போதும் தலையிலேருந்து ஊற்றுற மாதிரி அப்படிங்கிறார். அப்புறம் பாதத்தை கழுவுனா போதும் உன் தலையிலேருந்து ஊற்றுற மாதிரி. அப்புறம் பாதம் நல்லா இருந்துச்சுன்னா உன் உடம்பே நல்லா இருக்கும். பாதம் நல்லா இருந்துச்சுன்னா உன் உறுப்பு நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்போ உன் பாதம் நல்லா இருக்கிறதுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிச்சேன்னா உன் உடம்புல பலவீன தாக்குதலை வராது, உன் உடம்புல ஒரு கீரலை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷ அறிவிக்கையில் கிடைக்கிற நன்மைகள் என்ன தெரியுமா? பலவீன தாக்குதல் வராது, நோய் வராது, அன்பை போதிக்கிற, சமாதானத்தை திருப்பி அந்த வசனத்தை படித்து பாருங்களேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. எந்த காரியத்தை சுவிசேஷம் அறிவிக்கணும்? உன் கண்ணு முன்னால் ரெண்டு சண்டை நடக்குது. உன்னை அடிச்சு விட்டானா, இங்கே பாரு, உன்னை அடிச்சுட்டான்ல, அவனை நீ காய போடணும். நீ என்ன பண்ணு, நைட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, அவனை காயப்போடு, அவன் கஞ்சி இல்லாமல் காயப்போடு. அவன் அவன் உன்னை அடித்ததை குறித்து அவன் வெக்கப்படணும், அவன் ஊரை விட்டு ஓடணும். நீ ஏடு, இந்த பெட்டி ஓடு, பஸ் காசில் இந்தா 100 ரூபா தரேன், ஓடு, அம்மா வீட்டுக்கு ஓடு. அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார மட்டும் போய் நீ சொன்னேன்னா நீ நல்ல காரியத்தை அறிவிக்கிறையா, கெட்ட காரியத்தை அறிவிக்கிறையா? நாளைக்கு இதே நிலைமை உனக்கு வரும். நற்காரியத்தை மட்டும்தான் பேசணும். சரி விடுமா, மன்னிச்சு விட்டுருமா, உன் புருஷன் தானே விடுமா அப்படின்னு சொல்லி சமாதானத்தை கூறி, அன்பை கூறி, தாழ்மையை கூறி, இரக்கத்தை கூறி, இதெல்லாம் செஞ்சு போதிச்சு அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தானா நீ தான் பெரிய சுவிசேஷகி, நீ தான் முதலான மரியாள். அல்லேலூயா. நீ தான் என்னது முதலான மரியாள், நீ தான் எஸ்தர் ராஜாத்தி, நீ தான் தெபராள். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமேன். அதனால் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க, ரட்சிக்கப்படாத மக்களை சபைக்கு கூட்டி வாங்க. அதுதான் நீங்கள் ஊழியம் பண்ணுறதுக்கு அடையாளம். ஆமேன். இதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். ஆமேன்.